Hi friends, welcome back to Tamil Cloud channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல AWS கண்ட்ரோல் டவர் பத்தி பார்க்கலாம் இருக்கிறோம். கண்ட்ரோல் டவர்னா என்ன, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதோட பிரைசிங் மாடல் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் டவர் பார்க்கறதுக்கு முன்னாடி AWS ஆர்கனைசேஷனை பத்தி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். AWS ஆர்கனைசேஷன் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். இப்ப இதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்கு. மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, மல்டிபிள் அக்கௌண்ட்னா நம்ம நிறைய கிளைண்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்வாரன்மெண்ட் வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விதமான அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுவோம். டெவுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம், டெஸ்ட்டுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நிறைய வச்சிருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை சென்ட்ரலைஸா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது, மேனேஜ் பண்றதுக்கான கொண்டு வந்த சர்வீஸ் தான் பாத்தீங்கன்னா AWS ஆர்கனைசேஷன். சரிங்களா? இப்போ AWS ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்துட்டு கீழே ஓஇ, அதாவது ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே நிறைய அக்கௌண்ட் உங்களோட AWS அக்கௌண்ட் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டைரக்டா கூட மாஸ்டர் கீழே நீங்க AWS அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுடைய அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிபி அப்படி சொல்லுவாங்க, சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி அப்படிங்கிற என்னென்ன சர்வீஸ் அங்கே அலோ ஆகணும், டிலே ஆகணும் அப்படின்ற மாதிரி எஸ்சிபி பாலிசி கிரியேட் பண்ணி அதை ஓஇ லெவலே அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா கிளைண்ட் லெவலே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ண மூலியமா உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க ஒரு சென்ட்ரலைஸ் ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இதெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு பில்லிங் மட்டும் நம்ம மாஸ்டர் அக்கௌண்ட் பே பண்ணணும்னா அதுவும் வந்து AWS ஆர்கனைசேஷன்ல நீங்க பண்ணிக்கலாம். ஏற்கனவே இங்க இருந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே கிரியேட் பண்ண அக்கௌண்ட் எல்லாமே இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், AWS ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆல்ரெடி AWS ஆர்கனைசேஷன்ல இருந்த ஒரு இது. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிபி அப்படிங்கிறது எப்படி ரோல் பிளே பண்ணணும்னா பிரிவென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் அது வந்து பண்ணும். அதாவது நம்ம என்ன மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இது நடக்க போகுது அப்படின்னு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி லீஸ்ட் பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்றதா இருக்கும். டிடெக்டிவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா AWS கான்ஃபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் அப்படின்றது. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு நம்ம கொடுத்த பர்மிஷன் வந்து ஒரு வயலேஷன் பண்றாங்க, ஒரு 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 செக்யூரிட்டி குரூப்போட இது மாத்துறாங்க, ஒரு S3யோட பப்ளிக் ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நம்ம க்ளோட் கான்ஃபிக் AWS கான்ஃபிக் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து டிடெக்டிவ் பண்ணி அது ரிவர்ட் பண்றது அப்படின்றத வந்து பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் நான் AWS நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி அதோடைய க்ளோட் ட்ரையல், க்ளோட் வாட்ச் இந்த மாதிரியான லாக் ஃபைல்லாம் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்ல சேவ் ஆகும்னா சேவ் ஆகாது. அதெல்லாம் அந்தந்த அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு வந்து சேவ் ஓவர் கம் பண்ணி இதுக்கு எடுத்து வந்து தான் பாத்தீங்கன்னா AWS கண்ட்ரோல் டவர். ஓகேங்களா? அப்போ கண்ட்ரோல் டவர் நீங்க பண்ணும்போது எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லேண்டிங் ஜோன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்ணும்போது உங்க அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓஇல இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு ஓஇ கீழேயோ ஒரு ஓஇயாவோ உங்க அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான ஒரு மாஸ்டர் இந்த அக்கௌண்ட்ல தான் நீங்க ஓஇ லேண்டிங் ஜோன் வந்து கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 விதமான உங்க அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஓஇ அடிஷனலா 2 ஓஇ கிரியேட் ஆகும். அந்த 2 ஓஇ பாத்தீங்கன்னா கோர் ஓஇ, கஸ்டம் ஓஇ அப்படின்னு கிரியேட் ஆகும். கோர் ஓஇ கீழே 2 அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாக் ஆர்கியூ அக்கௌண்ட், அதாவது உங்களோட க்ளோட் ட்ரையல் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டுடைய க்ளோட் ட்ரையல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிக் AWS கான்ஃபிக் இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லாக் ஆர்கியூ அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகும், சேவ் ஆகும். அதே மாதிரி ஆடிட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ளோட் வாட்ச் இந்த மாதிரியான அக்கௌண்ட் எல்லாமே கிராஸ் அக்கௌண்ட் ரோல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆடிட் அக்கௌண்ட் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இது வந்து கோர் ஓஇ கீழே கிரியேட் ஆகும். அது கஸ்டம் ஓஇ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய கஸ்டம், நம்மளுடைய ரிசோர்ஸ் ஆக்சுவல் ரிசோர்ஸ் ரன் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு கஸ்டம் ஓஇ கீழே வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. அதுல நீங்க ஆல்ரெடி இருந்த ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இங்கேயே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஓஇ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய AWS கண்ட்ரோல் டவர் ரன் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாஸ்டர் ஓஇ. சரிங்களா? அப்ப ஒரு ஒரு ஓஇ கிரியேட் ஆகுது. ஒன்னு மாஸ்டர், அதுல எதுவுமே கிடையாது. அதுல இருந்து நம்ம எல்லாமே இந்த AWS கண்ட்ரோல் டவர் வந்து மேனேஜ் பண்றோம். நெக்ஸ்ட் 2 ஓஇ கிரியேட் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் கோர் ஓஇல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாக் ஆர்கியூ அந்த ஆடிட் அந்த லாக்காக யூஸ் பண்ணக்கூடிய 2 அக்கௌண்ட் வந்துட்டு கோர் ஓஇல இருக்கும். தென் கஸ்டம் ஓயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய நம்மளுடைய என்வாரன்மெண்ட், நம்மளுடைய ப்ராஜெக்ட், நம்மளுடைய எல்லா விதமான ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய அதர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டம் ஓயில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா புது அக்கௌண்ட் எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது இவங்களே அக்கௌண்ட் ஃபேக்டரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி நம்ம பார்ப்போம். அது இல்லாம ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா SSO, அதாவது சிங்கிள் சைன் ஆன் இங்க இருக்கும். அதாவது AWS சிங்கிள் சைன் ஆன். இதுல இருந்து நீங்க யூசர் கிரியேட் பண்ணி அவருக்கு வந்துட்டு லாக் அக்கௌண்ட்ல என்ன பர்மிஷன் வேணும், ஆடிட் அக்கௌண்ட்ல என்ன பர்மிஷன் வேணும், நம்மளுடைய கஸ்டம் ஓயில் இருக்கக்கூடிய அதர் அக்கௌண்ட் நிறைய வச்சுப்போம் இல்லையா, நம்மளுடைய டெவ் என்வாரன்மெண்ட், டெஸ்ட் என்வாரன்மெண்ட் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ல அவருக்கு என்ன பர்மிஷன் வேணும் அப்படின்றத வந்து சிங்கிள் சைன் ஆன்ல இருந்து யூசர் கிரியேட் பண்ணி இங்க இருந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய இந்த எல்லா அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கான்ஃபிக் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா AWS கான்ஃபிக் எல்லாமே சென்ட்ரலைஸா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்க மாஸ்டர் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அது இல்லாம எஸ்சிபி அப்படிங்கிற அந்த அது இல்லாம AWS எஸ்சிபி இல்லாம AWS கண்ட்ரோல் டவரே வந்து பாத்தீங்கன்னா கார்ட் ரயில்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நியூ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க.
அதுதான் உங்களுக்கு வந்துட்டு அங்க எப்படி நம்ம ஆர்கனைசேஷன்ல எஸ்சிபி சொல்லுவோமோ அதே மாதிரி இங்க கார்ட் ரயில்ஸ் அப்படி எடுத்துருக்காங்க. அந்த கார்ட் ரயில்ஸ் மூலியமா நீங்க ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ் ரெண்டு விதமான ரூல்ஸ் அதுல வந்து இருக்கு. அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். மேண்டேட்டரியா சில ரூல்ஸ் இருக்கு கார்ட் ரயில்ஸ். அப்படி இல்லாம சில இது வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட நீங்க என்ன இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கார்ட் ரயில்ஸ் இருக்கு. கார்ட் ரயில்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஏடபிள்யூஸோட கண்ட்ரோலருடைய ஒரு ஓவர் வியூ. அதாவது ஒரு என்ன மாதிரி வந்து லாக் அண்டு ஆடிட் இந்த மாதிரி க்ளோட் ட்ரையல் க்ளோட் வாட்ச் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கோர் ஓய்க்குள்ள கொண்டு வருது. அதே மாதிரி கஸ்டம் ஓய்க்குள்ள நம்மளுடைய அதர் அக்கௌண்ட் எல்லாம் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். சிங்கிள் சைன் ஆன் இருக்கிறது. அது அதர் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது சம் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் லேண்டிங் ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்ணும்போது மல்டி அக்கௌண்ட் ஒரு என்வாரன்மெண்ட் கிரியேட் ஆகும். அப்போ வந்து உங்களோட ஒரு ஒய் ஃபார்ம் ஆகும், மாஸ்டர் அக்கௌண்ட் ஃபார்ம் ஆகும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒய் வரும்னு பார்த்தோம். நம்ம 2 ஒய், ஒன்று கஸ்டம் ஒன்று கோரு. கோரு கீழே 2 அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். கஸ்டம் கீழே நம்மளுடைய மற்ற அதர் அக்கௌண்ட் வந்து நம்ம கொண்டு வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி கார்ட் ரயில்ஸ் அப்படிங்கிறது ஹை லெவலில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே ரூல் எப்படி நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக்ல ரூல் இங்கே எழுதுவோமோ ஆல்ரெடி அங்கேயும் ரூல் இருக்கு, நம்மளும் ரூல் கஸ்டம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு நியூவா நீங்க கார்ட் ரயில்ஸ் எழுத முடியாது. ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய கார்ட் ரயில்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது எது கம்பல்சரி மேண்டேட்டரியா பண்றது அப்படி எல்லாமே வந்து மேண்டேட்டரி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம். ப்ரிவென்டிவ் டிடெக்டிவ் ரெண்டு விதமான அது ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்ட் ரயில்ஸ். அதாவது நம்ம எஸ்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ப்ரிவென்டிவ் மட்டும் தான் பண்ணும். அதாவது நம்ம ஏதாவது பண்ண இஷ்யூ ஆக போகுது அப்படின்னா முன்னாடி ப்ரிவென்ட் பண்றதுக்கு மட்டும்தான் எஸ்சிபி பண்ணும். ஆனா இது எப்படி இந்த கார்ட் ரயில்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக் பண்ணக்கூடிய ஒர்க் மாதிரி இங்க பண்ணும். ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக் வந்து என்ன பண்ணும், டிடெக்டிவ் பண்ணும் இல்லையா. அதாவது யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மளுடைய வயலேஷன் இது பண்றாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ரிவர்ட் பண்றது அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கார்ட் ரயில்ஸ் வந்து பண்ணும். அதனால ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. கார்ட் ரயில்ஸ் வந்துட்டு ப்ரிவென்டிவ் இருக்கு, டிடெக்டிவ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக் அங்க இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தனியா பார்க்கலாம், அது தனி. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்ட் ரயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு வந்து நியூவா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூலை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபேக்டரி, நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து இங்க இருந்த மணிக்கு கஸ்டம் ஒய்க்கில வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான விபிசி வரணும் அப்படின்றது எல்லாமே வந்து எவ்வளவு சப்ளட், பப்ளிக் சப்ளட் வரணும், பிரைவேட் சப்ளட் வரணும் அப்படின்றது எல்லாமே நம்ம அக்கௌண்ட் ஃபேக்டரியில வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் இல்லாத ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் இல்லாத ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் போயிட்டு ஒரு நேம் இமெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இத்தனை பப்ளிக் பிரைவேட் செப்பரேட் வரணும், எனக்கு வந்து இந்த மாதிரி விபிசி சைடர் பிளாக் வரணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அக்கௌண்ட் ஃபேக்டரியில வந்து செட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்க இருக்கு, அக்கௌண்ட் ஃபேக்டரியில வந்து இருக்கு. ஆனா என்னன்னா உங்களுக்கு விபிசி பேரிங் பண்றப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு நாளை ஃபியூச்சர்ல பண்ணும்போது. அதனால அட் டைம்ல ஒரு 4-5 அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால 1 by 1 அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஃபேக்டரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு காமன் டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த டேஷ்போர்ட்ல உங்களுடைய எல்லா அதர் கார்ட் அண்ட் கான்ஃபிளிக், உங்களுடைய என்னென்ன ஓய் இருக்கு, என்னென்ன அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ கவர்னன்ஸ், அதாவது ஏடபிள்யூஎஸ் கவர்னன்ஸ்ல ஏடபிள்யூஎஸ் கண்ட்ரோலர் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பார்த்துதான். அப்போ என்ன பண்றோம், சிங்கிள் சைன் ஆன் மூலியமா சென்ட்ரலைஸா நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம வந்து மேனேஜ் பண்றோம். சரிங்களா? அவருக்கு கஸ்டம் ஒயில், கோர் ஒயில் என்னென்ன பர்மிஷன் இருக்கு, இல்லை மாஸ்டர் என்ன பர்மிஷன் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்துட்டு இங்க இருந்த மணிக்கே கொடுக்க முடியும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ப்ரொவிஷன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட், அதாவது எவ்வளவு பப்ளிக் சப்ளேட் ஒன்று பிரைவேட் சப்ளேட் இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இங்கே இருந்து மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் கார்ட் ரயில்ஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். என்ன மாதிரியான கார்ட் ரயில்ஸ் வந்து நம்ம எஸ்சிபி மாதிரி இல்லாம நீங்க வந்து மேண்டேட்டரியா நம்ம வந்து சில இதை வந்து இது பண்ணலாம், என்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்கமெண்டட் இருக்கிறது நம்ம வந்து எனேபிள் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதான் நம்ம ஏடபிள்யூஎஸ் உடைய லேண்டிங் ஜோன். லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது கிரியேட் பண்றது கம்பல்சரி உங்க அக்கௌண்ட் வந்து ஒரு ஓய் கீழே இருக்கக்கூடாது. ஓய் இல்லாம, அதாவது ஆர்கனைசேஷன் கீழே இருக்கக்கூடாது உங்க அக்கௌண்ட். அப்படி இல்லாம ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணும்போதே அங்க கேட்குறாங்க பாருங்க, ஒரு லாக் அக்கௌண்டா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஓய் அண்ட் ஆடிட், இது ரெண்டுக்கான தனித்தனியா 2 ஓய் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போதைக்கு ஒரு 4 ரீஜன்ல மட்டும் தான் கொண்டு வந்துருக்காங்க கண்ட்ரோல் டவர். மிச்சம் அதர் ரீஜன்ல இப்போதைக்கு இல்லை. இந்த 4 ரீஜன்ல மட்டும்தான் ஆக்சுவலா டிடெக்டிவ் கார்ட் ரயில்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது ப்ரிவென்டிவ் கார்ட் ரயில்ஸ் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். அதாவது நீங்க இங்க இருந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்கான அந்த விபிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தே நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்க மாடிஃபை பண்றது எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனா டிடெக்டிவ் அப்படின்றது இருக்கீங்களா, ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிக் மாதிரி நீங்க வந்துட்டு இங்க இருந்த மாதிரி அந்த மாதிரியான கார்ட் ரயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு அந்த 4 ரீஜன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதர் ரீஜனுக்கு நீ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி கொண்டு வருவாங்க. சரிங்களா?
இதுதான் AWS கண்ட்ரோல் டவருடைய டேஷ்போர்ட். நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். நம்ம அது எப்படின்றது பிரைசிங் இதுல சைட்ல பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 OE இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று மாஸ்டர் OE, கண்ட்ரோல் டவர் எங்கே இனிஷியேட் பண்றீங்களோ அதோட மாஸ்டர் OE. தென் அதை 2 OE கிரியேட் ஆகுன்னு பார்த்தா ஒன்று வந்துட்டு கஸ்டம் அண்ட் கோர் OE. கஸ்டம் கீழே தான் நம்மளுடைய ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கும். கோர் OE கீழே நம்முடைய ஆடிட் லாக் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து லாக் க்ளோட் ட்ரைல் அண்ட் க்ளோட் வாட்சோட லாக் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம இதனால என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மற்ற அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்லயும் வந்துட்டு என்ன பண்றது, அந்த லாக் வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. எல்லா லாகும் சென்ட்ரலைஸா ஒரு இடத்துல நம்ம வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்ல அந்த கோர் OE-ல வந்து மேனேஜ் பண்ணுவோம். மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து கார்ட் ரயில் அப்படின்ற மாதிரியான இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ கார்ட் ரயில் சம்மரி, அதாவது ப்ரிவென்டிவ் கார்ட் ரயில், டிடெக்டிவ் கார்ட் ரயில் எவ்வளோ இருக்கு சம்மரி அப்படின்றது எல்லாமே வரும். இங்கிருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கார்ட் ரயில் வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் கோர் OE-ல வந்து காமிக்கிறவங்க எல்லா ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அந்த கோர், அந்த கஸ்டமர், இன்னும் வந்து இது உங்களுக்கு வந்துட்டு ஓகே. அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும், அதில் கூட AWS கான்ஃபிகெல்லாம் இங்கே இந்த டேஷ்போர்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லை நான் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். சரிங்களா? அக்கௌண்ட் ஃபேக்டரி செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். யூசர் அண்ட் ஆக்சஸ் வந்து SSO நீங்கள் சிங்கிள் சைன். ஒருவேளை உங்களுக்கு AD வேணும்னா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் AD கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய SSO யூஸ் பண்ணி யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல என்ன பர்மிஷன் வேணும் OE அப்படின்றது நீங்க இங்க இருந்த மணிக்கு என்ன பண்ணிக்கலாம், கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு டைரக்டா வந்துட்டு நம்மளுடைய AWS சைட்ல போயிட்டு பார்க்கலாம். அதாவது AWS சைட்ல போயிட்டு AWS கன்சோல்ல போயிட்டு கண்ட்ரோல் டவர் போனீங்க அப்படின்னா the easiest way to set up and govern and secure complaint multi account environment அப்படின்னு கீழே போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த கண்ட்ரோல் டவர் நான் வந்துட்டு இது பண்றேன். ஓகே. போனீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ 4 ரீஜன் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. நார்த் விர்ஜீனியா, ஓகியோ அண்ட் அயர்லாண்டு அண்ட் ஒரேகா, இந்த 4 ரீஜன் மட்டும் இருக்கு. நம்ம மும்பைல இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து வருது. நான் ஏதோ ஒரு ரீஜனுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போதைக்கு 4 ரீஜன்ல இருக்கு. போயிட்டீங்கன்னா இதுதான் அதோடைய செட்டப் பேஜ். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லேண்டிங் ஜோன் நீங்க என்ன பண்ணணும், செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி செட்டப் ஜோன் பண்ணீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ எனக்கு ஏன் எரர் மெசேஜ் அடிக்கிறது அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து எனேபிள் ஆயிருக்கு. அதனால எனக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட் நான் ஆர்கனைசேஷன் யூனிட்ல இருந்து அதை டிசேபிள் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், லேண்டிங் ஜோன் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? கிரியேட் பண்ணும்போது கேட்குது பாருங்க, லாக் ஆர்கியூ அக்கௌண்ட், அதாவது ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு கீழே வந்துட்டு லாக் ஆர்கியூ அக்கௌண்ட்டும் ஆடிட் அக்கௌண்ட்டும் எந்த நேம்ல கிரியேட் பண்ணணும்னு கேட்குது. இதான் வந்து லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. மற்ற அதர் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்த மாதிரி தான். லேண்டிங் ஜோன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஃபேக்டரி நம்ம செட் பண்ணிக்கலாம். என்ன VPC சைட்டர் பிளாக் வேணும், எவ்வளோ பப்ளிக் ப்ரைவேட் செப்பரேட் வேணும்ன்றதெல்லாம் நீங்க எங்கேருந்து கிரியேட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய VPC எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இவன் வந்து இங்க AWS கண்ட்ரோல் டவர் வந்துட்டு எல்லா அக்கௌண்ட், அதாவது எல்லா ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த VPC எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த சைடர் பிளாக் வந்து அங்க சேவ் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலா இதுல இருந்து கிரியேட் பண்ற எந்த ரிசோர்ஸையும் நீங்க டைரக்டா போயிட்டு அங்க எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டவர்ல இருந்து மட்டும் தான் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் இங்க இவங்களால டெடிட் பண்ண முடியும் கண்ட்ரோல் டவரால. இந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் ஆகும் அக்கௌண்ட் ஃபேக்டரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா. அப்புறம் கார்ட் ரீல்ஸ், ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ் கார்ட் ரீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுல மேண்டேட்டரி இருக்கு, ஆப்ஷனல் இருக்கு. எது மேண்டேட்டரியான கார்ட் ரீல் இருக்கு, ஆப்ஷனல் கார்ட் ரீல்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்புறம் டேஷ்போர்ட் இருக்கு. பார்த்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லி இப்போ கார்ட் ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்துதான் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன். ப்ரிவென்ஷன் வந்து என்ஃபோர்ஸ்ட் நான் வயலேட்டட் நாட் எனேபிள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க இப்போ இந்த MFA எனேபிள் பண்றது, ரூட் அக்கௌண்ட்ல இருந்து எந்த ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ரிவென்டிவ் டிடெக்டிவ்ல உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு வந்து S3 பப்ளிக் ஆக்சஸ், இப்போ RDS வந்து பப்ளிக்கா நீங்க வந்து ஆக்சஸ் பண்றது, இது எல்லாமே கார்ட் ரீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை இங்க இருந்த மணிக்கு என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. தென் சிங்கிள் சைன் ஆன், AWS உடைய சிங்கிள் சைன் ஆன் வந்து யூஸ் பண்ணி நீங்க ஒரு யூசர் கிரியேட் பண்ணி குரூப் ஆர் யூசர் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய எந்தெந்த OE-ல என்னென்ன பர்மிஷன் கொடுத்துக்கலாம். அப்ப என்னென்ன இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அவங்க சைன் இன்ஸ் கன்சோல் கொடுத்தாங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்துட்டு AWS இந்த மாதிரி கன்சோலுக்குள்ள போகாது. அதுக்கு முன்னாடியே ஒரு லாகி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. அதாவது மாஸ்டர்ல ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க, கோர் OE-ல லாகு அந்த ஆடிட்டு அண்டு சாரி மாஸ்டர்னு சொல்றேன், ஆடிட் கிடையாது, 2 OE இருக்கு இல்லையா, கோர் அண்ட் கஸ்டம், கோர் OE இல்ல கஸ்டம் OE, அந்த இதுக்குள்ள பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. அப்போ கோர்ல வந்துட்டு லாகு ஆடிட் அதுல அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அந்த பர்சனுக்கு அப்படின்னா அதுல அவர் லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவருக்கு வந்துட்டு கஸ்டம்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரீட் ஒன்லி பர்மிஷன், அந்த மாதிரி நிறைய பர்மிஷன் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
நீங்க லாகின் பண்ணணும் அந்த மாதிரி வரும். அக்கௌண்ட் இது மாஸ்டர் அக்கௌண்ட் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்லயும் அவருக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷன் இருக்கா, இல்லைன்னா பவர் யூஸரா, இல்ல ரீடபிள் யூஸரா, அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பர்மிஷன் கொடுத்துக்கலாம். அவர் அதுக்கேற்ற மாதிரி வரும். அந்த அக்கௌண்ட் எதுன்னு சூஸ் பண்ணிட்டு அவர் உள்ள போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கே மல்டிபிள் அக்கௌண்ட்ல நீங்க எதுல வேணாலும் ஒரே யூஸர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணலாம், லாகின் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து. சரிங்களா? ஓகேங்களா? அப்ப எஸ்எஸ்ஓல இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் சைடர்ல வந்து நீங்க இப்படி யூசர் கிரியேட் பண்ணி பர்மிஷன் கொடுக்க முடியும். அக்கௌண்ட் ஃபேக்டரியில சிங்கிள் சைடர் பிளாக், அதாவது அக்கௌண்ட் ஃபேக்டரி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சைடர் பிளாக்லாம் வரணும் அப்படின்றதால இங்க தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் ஃபேக்டரியில இருந்து சூஸ் பண்ணுவீங்க. விபிசி எல்லா விபிசில என்னென்ன சைடர் பிளாக், என்ன எவ்வளவு சப்நெட் பிரைவேட் அண்ட் பப்ளிக் வரணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க எவ்வளவு சப்நெட் வரணும், இது எல்லாமே டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இது வரும் 172. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல்லா இதுல விபிசி வந்து பாத்தீங்கன்னா 172.31 தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா வந்துட்டு பிரைவேட்டா இருக்கும், 2 வந்து பப்ளிக்கா இருக்கும் அப்படின்னு இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஃபேக்டரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு எல்லா அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். AWS அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகுதுன்னா அது எல்லா ரீஜன்ல இருக்கக்கூடிய விபிசி எல்லாம் நீங்க என்ன ரூல்ஸ் இங்க இது பண்ணிக்கிறீங்களோ அக்கௌண்ட் ஃபேக்டரி செட் பண்ணிக்கிறோம், அதுதான் உங்களுக்கு வந்து அங்க எனேபிள் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, மேனேஜ் அன்மேனேஜ், ஓகே, இந்த மாதிரி இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இது இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 ஆகும். கண்டிப்பா அந்த 4 ரீஜன் மட்டும் தான் இப்போதைக்கு இனிஷியேட் பண்ண முடியுங்க. எதுவுமே எனேபிள் பண்ணாம ஜஸ்ட் அக்கௌண்ட்டை மட்டும் இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 அப்படின்ற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாடல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க எத்தனை அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, எவ்வளவு கார்டு யூஸ் பண்றீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். வந்துட்டு அதாவது நான் வந்துட்டு ஒரு 10 அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன், இதுல இருந்து நியூ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 15 பிசினஸ் வந்து லான்ச் பண்றேன், 4 ரீஜன்ஸ் வந்து இது பண்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிரைசிங் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. AWS ரெக்கார்டுக்கு வந்து பாத்தீங்க, ஏன்னா AWS கான்ஃபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் சேவ் ஆக போகுது உங்களுக்கு வந்துட்டு. நம்ம பார்த்தோம் AWS கான்ஃபிக் அண்ட் க்ளோட் ட்ரையல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாக் அக்கௌண்ட்ல வரும். ஆடிட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா க்ளோட் வாட்சோட இது வரும். எல்லா அக்கௌண்ட்டுடைய க்ளோட் வாட்சோட இது வரும். அப்படி இது எல்லாமே வந்து சேவ் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி எப்படி க்ளோட் வாட்ச்ல லாக் வந்து பே பண்ணுவோம் இல்லையா, 5 ஜிபிக்கு மேல போச்சுன்னா பர் ஜிபிக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். அது AWS மேனேஜ் பண்ற ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் க்ளோட் ட்ரையல், க்ளோட் வாட்ச் இந்த மாதிரி எல்லாமே AWS S3ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் ரூல்ஸ் எவ்வளவு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சினாரியோ வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம அதுக்கு இன்க்ரீஸ் ஆக அதோடைய ரூல் இன்க்ரீஸ் ஆகுது, AWS கான்ஃபிக் ரூல் அண்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங் வந்து மாடல் வந்து கொடுக்குது. பேசிக் அது வந்து பர் மந்த் $5 வரும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கான்ஃபிக் அண்ட் உங்களுக்கு இப்போ AWS கண்ட்ரோல் டவர் பத்தி ஒரு ஓவரால் ஐடியா வந்து நினைக்கிறேன். சென்ட்ரலைசர் நம்மளுடைய மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்துட்டு இன்னும் மோர் எஃபிஷியன்ஸோட நம்மளுடைய செக்யூரா நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு AWS ஆர்கனைசேஷனோட ரொம்ப பெரிய லெவல்ல வந்துட்டு AWS கண்ட்ரோல் டவர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஆனா அதை டெஸ்டிங் பண்றதுக்கு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு சம் டாலர்ஸ் வந்து நீங்க ஒரு $5 இனிஷியலா இதாகும். அப்படின்னா நீங்க லைட்டா அந்த டேஷ்போர்ட் எல்லாம் பார்க்கலாம். தென் நீங்க கான்ஃபிக் ரூல் இதெல்லாம் எனேபிள் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து உங்களுக்கு இதாகும். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல AWS சர்வீஸ் எப்படி பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.